இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலை முருகன் அருளால் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்ருக்கேன். வியூஸ் போகலை தான், இருந்தாலும் நான் கன்சிஸ்டன்சியாக விடலை, பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கூட நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணாமல் பார்க்குற 1-2 பேருக்காகவே, லைக் பண்ணுற 1-2 பேருக்காகவும் நம்ம வந்துட்டு வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன். கடைசி வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணாமல் இந்த யூடியூப் சேனல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா நிறைய நான் வந்துட்டு தோல்விகளை சந்திச்சிருக்கேன். விட்டுடலாம், நமக்கு வராது, நமக்கு லக்கு கிடையாது, நமக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நினச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்துட்டு நீ போ, உன்னால் முடியும், நீ முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே திரும்ப திரும்ப தேத்திக்கிட்டு திரும்ப ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு உண்மையான சம்பவம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்துட்டு தினம் செலவுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரே போராட்டம் தான். ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு நாளும் துவண்டு உட்கார்ந்ததில்லை. வெளியில் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலுமே அவங்க வந்து துவண்டு போகல. வீட்லேயே இட்லி மாவு அரைச்சி வியாபாரம் பண்ணாங்க. சின்னதாக தான் வந்துட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மா பல பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு தொழில் அதிபராக இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவாலே முடியும் போது நம்மளால் ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூ விற்கிறவங்க, மாவு விற்கிறவங்க, நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஒரு நாள் நானும் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனலை நடத்திட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.